சில பேரை வந்து நம்ம வாழ்க்கையில் இறந்த பிறகு மிஸ் பண்ணுறோம்னு தோணும். நான் அப்படிப்பட்ட ஒருத்தராக முத்துக்குமார் நினைக்கிறேன். அடடா இன்னும் இவரோட நிறைய பேசியிருக்கலாமே. உதாரணமாக கண்ணதாசனுக்கு வந்து எம்.எஸ். விஸ்வநாதன் அமைஞ்சார். இளையராஜாவுக்கு வைரமுத்து ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சார். அப்புறம் ரகுமானுக்கு வைரமுத்து அமைஞ்சார். யுகபாரதிக்கு இமான் அமைஞ்சார். அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இவருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கெமிஸ்ட்ரி. ஒரு கடத்தில் இளைஞர்கள் வந்து வளைச்சு போட்டாங்க ரெண்டு பேரும். முதல் மழை என்னை நனைத்ததே, மூடி வைத்த ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்தாலே, மனமும் பறந்ததே. இந்த 4 வரியை கேட்டிங்கன்னா துண்டு துண்டான சித்திரங்கள், தனித்தனியான விஷுவல்ஸ். முதல் மழை என்னை நனைத்ததே. நீங்கள் அது ஆனால் பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்தீங்கன்னு நம்ம மனசில் இயல்பாக என்ன தோணுதுன்னா, ஒருத்தர்கிட்ட காதல் எப்போ உருவாகும்னு தெரியாது. எந்த மொமெண்ட்டில் லவ் கிரியேட் ஆகுது, எந்த மொமெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்த உடனே நமக்கு தோணுது, அந்த பொண்ணுக்கு பையனை பார்த்த உடனே எந்த மொமெண்ட்டில் அந்த உணர்வு வருதுன்றது தெரியாது. நீங்கள் டக்குன்னு அதை லிங்க் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலங்கிறார். கூத்தாடுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை நீங்கள் சிவனோட கனெக்ட் பண்ணுறீங்க. அடுத்த வரி என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வீதியில் எங்கெங்கும் குடைக்கோலம் எழுதுற இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அவருடைய ஆழ்ந்த வாசிப்பும் அந்த ஜென் மாதிரியான படிப்பினைகளும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக, ஒரு தமிழ் சினிமா ரசிகனா நா. முத்துக்குமார் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக அவர் எனக்கு நண்பர்னா நாங்கள் அதிகமாக சந்திச்சுக்கிட்டே இல்லையே தவிர, சந்தித்த நேரங்களில் ரொம்ப இனிமையாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு நண்பர். எனக்கு மட்டும் இல்லை, அவரோட பழகின எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர். நம்ம மனம் விட்டு பழகக்கூடிய ஒரு நல்ல அருமையான மனுஷன் அவர். அவருக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து நீங்கள் வந்து திரைப்பட பாடலாசிரியர் தான், அவர் வந்து பிரபலமாக அறியப்பட்டிருக்காரு. ஆனால் அவருடைய இன்னொரு பக்கன்றது ரொம்ப ஆழமான படிப்பாளி, இலக்கிய வாசிப்பு, ரொம்ப தெளிவான இலக்கிய வாசிப்பு, க்ரியேட்டிவான எழுத்து. அதாவது கவிதையில் ஆரம்பித்தவர் அவருடைய தூர் அப்படிங்கிற கவிதை தான் அவர் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலாக சுஜாதா இருக்கார் இல்லையா, அவர் சில கவிஞர்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் ஐடென்டிஃபை பண்ண கவிஞர் எல்லாருமே பிரமாதமான ஆட்கள். என்னுடைய படிப்பில் அவர் வந்து சுயம்புலிங்கம்னு ஒருத்தர் வந்து ஒரு முறை அறிமுகப்படுத்தினார். அவர் ஒரு மிக அருமையான கவிஞர். அப்புறம் மனுஷபுத்திரனை சுஜாதா தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவருடைய எழுத்துக்கள் வழியாக. அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமாருடைய தூர் கவிதையை சுஜாதா ரொம்ப கொண்டாடினார். அந்த தூர் கவிதை ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை. அந்த மாதிரி ஒரு நுட்பமான கவிதைகள் எழுதக்கூடிய கவிமானம் படுத்த இலக்கியவாதி முத்துக்குமார். அது தவிர டாக்டரேட் வாங்கினவர். மற்ற பாடலாசிரியர்கள் மாதிரி ஒரு படிப்பு பின்பும் கல்வி, ஆழமான ஸ்ட்ராங்கான கல்வி கொண்ட ஒரு கல்வியாளராகவும், கல்வி நல்லா படித்த ஒரு ஸ்காலராகவும் இருந்தார். ரொம்ப செழுமையான ஒரு படிப்பாளி. ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் லிட்ரேச்சர், அப்புறம் தமிழில் வந்து சினிமா பாடல்கள் பற்றி ஒரு ரிசர்ச்சில் டாக்டரேட். இந்த மாதிரியான ஒரு வலிமையான வாசிப்பு பின்புலம் இருக்குது. மாடர்ன் லிட்ரேச்சர் நிறைய படித்தேன். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, என்னுடைய முதல் சிறுகதை தொகுதி என்னுடைய சொந்த ஊரில் என்னுடைய ஸ்கூலில் வெளியிடுறோம். அப்போ வந்து நான் திருமுருகன், திருச்செல்வம் மாதிரி டெலிவிஷன் மெட்டிவலி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களாம் வந்து அந்த புத்தகத்தை திருமுருகன் வெளியிட்டார். எங்கள் ஊர் என்னுடைய ஆரம்ப பள்ளி அங்கே வெளியிட்டோம். முத்துக்குமார் அப்போ வந்து பவாச்சலத்துறைங்கிற நண்பரோட தேனிக்கு வேறு வேலையாக வந்திருக்காரு. அப்போ முத்துக்குமார் வந்து அவ்வளவு பிரபலம் கிடையாது, சினிமா பெரிய அளவில் அப்போ வரல. பட் எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்போவே அவர் வந்து கேள்விப்பட்டு வந்துட்டார். எனக்கு அவர் வந்ததே தெரியாது. மேடையில் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சு போனால் ஒரு ஓரமாக ஒரு சேரில் உட்காந்துருக்காரு முத்துக்குமார். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். என்ன முத்துக்குமார் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. இல்லை, வந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, ஓரமாக உட்காந்து வந்திருக்கலாமே. எனக்கு என்னென்னா, அடடா ஒரு முக்கியமான மேடையில் பேச வச்சுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எந்த ஒரு பந்தகம் தான் அற்புதமான மனிதர். சார், இப்போது நா. முத்துக்குமார் அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க. முக்கியமாக வந்து பாடலாசிரியராக அவர் வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் அதை தாண்டி அவருடைய இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், அதான் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு மனிதர். அதை தாண்டி வந்து அவர் திரைப்பட பாடல் தவிர அவர் எழுதின அணிலாடு மூன்றில், கிராமம் மாநகரம் நகரம், அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான வாசிப்பு. ஏன்னா எங்களை மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரிகள் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட பின்புலம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ பெருசாக படிச்சிருக்க மாட்டார், நாங்கள் படிச்சிருப்போம். ஆனால் முத்துக்குமாருடைய அப்பாவே வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். ஸோ இதெல்லாம் அவருக்கு பின்புலம். அவருடைய கேரக்டர் வந்து என்ன சொல்ல, அதிர்ந்து பேசாத ஒரு ஆள். ஏன்னா அதனால் எனக்கு ரொம்ப இன்டிமேட்டான ஒரு 2-3 சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அப்படி பேசியிருக்கேனே தவிர, சில பேரை வந்து நம்ம வாழ்க்கையில் இறந்த பிறகு மிஸ் பண்ணுறோம்னு தோணும். நான் அப்படிப்பட்ட ஒருத்தராக முத்துக்குமார் நினைக்கிறேன். அடடா இன்னும் இவரோட நிறைய பேசியிருக்கலாமே. அவர் இப்படி இறந்து போவார்னு யாருக்கு தெரியும்? 41 வயசில் இறந்து போயிட்டார். பழக வாய்ப்பு இருந்தும் பழக முடியாமல் போன ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர்.
நல்லா பரஸ்பரம் நல்லா தெரியும். என் கதைகளை பற்றி பேசியிருக்காரு, என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த கதை படித்த விகடனில் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, உங்களுக்கு நகைச்சுவை நல்லா வருது, கிண்டல் நல்லா வருதுன்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசுவார். அவர் இருந்தாலும் பெரிய அதிர்ச்சி எனக்கு. இந்த வயதில் இப்படி இறப்பார், அதுவும் பீக்கில் இருந்தார். 2014 இருந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின அடுத்தடுத்த வருஷங்களில் இந்திய சிறந்த பாடலாசிரியருக்கான விருது, தேசிய விருது 2 அடுத்தடுத்து வாங்கினார். முதல்ல வந்து இந்த படத்துக்கு வாங்கினார், தரமணிக்கு வாங்கினார், இது தங்கமீன்களுக்கு வாங்கினார், ஆனந்தையாலை மீட்டுக்கிற அதுக்கு வாங்கினார். அதுக்கு அடுத்த வருஷம் இந்த சைவம் படத்துக்கு வாங்கினார். 2 வருஷம் அடுத்தடுத்து வாங்கினார். அதுக்கு அடுத்த 2 வருஷத்தில் இறப்பாருன்னா இது எவ்வளோ பெரிய லாஸ். இன்னும் நிறைய எழுதியிருக்க வேண்டிய ஒரு மனிதர். ஓகே சார். சார் அவர் கூட நீங்கள் பழகிய போது அவர் ஏதாவது சொல்லியிருக்காரு சார்? என்னுடைய அதாவது அவர் வந்து ஒரு பக்கம் பாடல்கள், ஒரு பக்கம் கவிதைகள், ஒரு பக்கம் வந்து கட்டுரைகள் அப்படின்னு நிறைய எழுதிட்டு இருந்தார். பட் அவருடைய தொலைநோக்கு பார்வை என்னவா இருந்தது? அவர் வந்து நாமுத்துக்குமார் அவர்கள் அந்த ஒரு டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் எல்லாருமே ஓடுறாங்க. பட் அவருடைய டெஸ்டினேஷன் என்னவா இருந்தது? அதுக்கு எனக்கு நான் அந்த மாதிரி அந்தரங்கமாக இந்த அளவுக்கு பேசலை. பட் அவருடைய ஆரம்ப டெஸ்டினேஷன் அவர் இயக்குனராக வந்தார், பாலுமகேந்திரா சார்ட்ட ஒர்க் பண்ணார். பட் ஒரு கட்டத்தில் அவரே வந்து இயக்குனராக இருக்கிறத விட பாடலாசிரியராக இருக்கிறது சரின்ற மாதிரி வந்துட்டார். அது ரொம்ப சரியான முடிவுன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே. ஏன்னா அவர் பாடலாசிரியர் இருந்த குறுகிய காலத்தில் அவர் சாதிச்சு ரொம்ப அதிகம். நிறைய பாடல்கள், அவர் பாட்டு இல்லாத படமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காம்பினேஷன்ஸ் சில பேருக்கு அமையும். இப்போ உதாரணமாக கண்ணதாசனுக்கு வந்து MS விஸ்வநாதன் அமைஞ்சார், இளையராஜாவுக்கு வைரமுத்து ஒரு காலகட்டத்தில் அமைஞ்சார், அப்புறம் ரகுமானுக்கு வைரமுத்து அமைஞ்சார், யுகபாரதிக்கு இமான் அமைஞ்சார். அந்த மாதிரி யுவன் சங்கர் ராஜாவுக்கும் இவருக்குமான கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கெமிஸ்ட்ரி. ஒரு கடத்தில் இளைஞர்கள் வந்து வளைச்சி போட்டாங்க 2 பேரும். 3-4 வருஷம் ஒலிக்க எடுத்தாங்க எல்லா இளைஞர்களையும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய அந்த காலகட்டத்து பாடல்கள் வந்து எக்ஸலண்ட்டான பாடல்கள். முக்கியமாக நீங்கள் இது சொல்லும்போது, அதாவது யுவன் சங்கர் ராஜா அண்ட் நாமுத்துக்குமார் அவங்களுடைய காம்பினேஷன், ஹிட்டான காம்பினேஷன் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு நாளில் வந்து ஞாபகம் வருது. அதாவது அவர் வந்து எழுதியிருப்பார், இருட்டிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் முன்னை விட்டு மறைந்து நீ மட்டும்தான் துணை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் எப்போ லோவாக ஃபீல் பண்ணாலும் அவருடைய பாடல் வரிகள் எங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? அவருடைய அந்த பாடல் வரிகள் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழ் சினிமாவில்? ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாடல்கள் எனக்கு அவ்வளோவா ஞாபகத்தில் இல்லை. நிறைய பாடல்கள் நான் மறந்துட்டேன். பட்டு மறக்கவே முடியாத நிறைய பாடல்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக அவருடைய வீச்சுன்னு நான் எதை நினைக்கிறேன்னா, இப்போ இப்படி இந்த பாட்டு இவர் எழுதியிருக்கார். முதல் மழை என்னை நனைத்ததே, மூடி வைத்த ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே. இந்த 4 வரியை கேட்டிங்கன்னா துண்டு துண்டான சித்திரங்கள், தனித்தனியான விஷுவல்ஸ். முதல் மழை என்னை நினைத்தது என்றது ஒரு விஷுவல் உங்களுக்கு தோணும், மூடி வைத்த ஜன்னல் திறந்தது என்று ஒரு விஷுவல் தோணும், பெயரே தெரியாத பறவை அழைத்ததே, மனமும் பறந்ததே. ஆனால் இது ஒரு காதல் பாட்டுன்னு உங்களுக்கு கம்மியாகும். முதல் முறையாக காதலை ருசிக்கக்கூடிய ஒருத்தனுடைய மனம் துள்ளலில் பாடுறான்னு தெரியும். இந்த திரிப்புகள் தான் இதோடைய வரிகளில் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதாவது ஒரு இதை ஆரம்பித்து அப்படி துவங்கி ட்ராவல் பண்ணுறதை தாண்டி பளிர் 4 வரிகளும் வந்து நீங்கள் ஒன்றோட ஒன்று எப்படியோ கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? இந்த மாதிரியான தெரிப்புகளுக்கு காரணம் அவருடைய மாடர்ன் லிட்ரேச்சர் வாசிப்பு. புது கவிதைக்கும் இதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. இமேஜாக அவர் தூக்கி எறிவார் லவ்வில். அது மாதிரி பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்ததில்லையேன் போது உங்களுக்கு மனதில் டக்குன்னு என்ன தோணுன்னா, அது விஷுவலாக வந்து பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்ததில்லை. இது ஒரு ஜென் கவிதையோடைய இதுதான். நிறைய ஜென் கவிதைகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. அவருடைய ஜென் கவிதையோடைய தாக்கமும் அவர்கள் இருக்கும். நீங்கள் அது ஆனால் பூக்கள் பூக்கும் தருணம் யாரும் பார்த்தில்லைன்னு நம்ம மனசில் இயல்பாக என்ன தோணுதுன்னா, ஒருத்தர்கிட்ட காதல் எப்போ உருவாகும்னு தெரியாது. எந்த மொமெண்ட்டில் லவ் க்ரியேட் ஆகுது, எந்த மொமெண்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்த உடனே நமக்கு தோணுது, அந்த பொண்ணுக்கு பையனை பார்த்த உடனே எந்த மொமெண்ட்டில் அந்த உணர்வு வருதுன்றது தெரியாது. நீங்கள் டக்குன்னு அதை லிங்க் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு வரியை தூக்கி போடுவார். அந்த வரி வந்து முற்றிலும் வேறொரு உணர்வை வந்து உங்களுக்கு டக்குன்னு கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய வரிகள் நிறைய ஒரு பாட்டு நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அதெல்லாம் வந்து இந்த பாட்டு, எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறிமை போது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அந்த இது டக்குன்னு பேச வருது. அது மாதிரி ரொம்ப கவித்துவமாக. ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லாமே எளிமையான வார்த்தைகள். ஒரு வார்த்தை கூட சிம்பிளிசிட்டியை தாண்டாது. சிம்பிளான வார்த்தைகளில் ரொம்ப கனமான உணர்வை சொல்லக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு மனிதராக அவர் பார்ப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பாடல்கள். முதல் மலை அதெல்லாம் ரொம்ப கிளாஸான பாட்டு. அது பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்ற பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து ரிலேட்டிவிட்டி தியரியை சொல்லும்போது எளிமையான ஒரு விளக்கத்தை நான் படிச்சிருக்கேன். டைம் வந்து ரிலேட்டிவ் அப்படின்றது தியரி. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உங்கள் காதலிக்காக காத்துட்ருக்கீங்க, அப்போ வந்து அந்த டைம் ரொம்ப நீளமாக தெரியும். ஆனால் காதலி வந்த பிறகு நேரம் போகிறதே தெரியாது. ஸோ டைம்ங்கிற ரிலேட்டிவ், உங்கள் மைண்டோட அது ரிலேட்டிவான விஷயம்னு தியரி. இவருடைய பாட்டில் இது இருக்குது. நேற்று வரை நேரம் போகவில்லையே,
உன்னருகில் நேரம் போதவில்லையே அப்படின்னு ஒரு வரி. நீங்கள் இதை படிக்கும்போது எனக்கு டக்குன்னு அது ரிலேட் ஆகும். அப்போ ஒரு மனுஷன் எவ்வளோ படிச்சிருந்தா அதை கொண்டு நீங்கள் வைப்பான். சங்க இலக்கியம் வைக்கிறதுன்றது ஒன்று, ரிலேட்டிவிட்டி தியரி வந்து ஒன்று வச்சுருக்காங்களா, அப்போ எவ்வளோ படிச்சிருக்கான், ஃபிசிக்ஸ் படித்தவர் அவர். ஓகே, அதை முன்னாடியே வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் தோணுது. அப்போ ஒரு கவிஞன் உருவாகிறது ஒரு நாளில் கிடையாது. அவன் வந்து அவன் வாசிப்பு, அவன் அனுபவம், அப்சர்வேஷன் அப்படின்ட்டு அந்த அந்த நிறைய பேர் சிலாகிச்ச ஒரு வரி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு மரக்கிளையில் பறவை பறந்த பிறகும் அந்த கிளையை ஆடிக்கிட்டு இருக்குன்ற ஒரு இமேஜரி அவர் போட்டு அதை பற்றி நிறைய பேர் எழுதியிருக்காங்க பாராட்டி. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷன் இல்லாத ஒரு ஆளால் அதை சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஒரு மின்சார கம்பிகள் மேலே மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும், உனக்கென இருப்பேன் ஒரு பாட்டுகள், அது வரதான் நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், கரெக்ட் சார், கரெக்ட். காதல் அதில் வந்து நீங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து மெட்ராஸுக்கு ரயிலில் வந்து போகிறவனுக்கு தான் இது தோணும். ஓகே, ஏன்னா நம்ம சிட்டியில் பார்க்குறோம்ல. ஆமாம், அவரும் காஞ்சிபுரம் இல்லையா? ஓகே, நான் என்ன சொன்னேன், ஒரு அர்பன் சுச்சுவேஷனில் மின்சார ரயில் அடிக்கடி பார்த்த ஒருத்தன் தான் இதை எழுத முடியும். கிராமத்துலேருந்து வந்த ஒருத்தர் இதை எழுத மாட்டான். ஏன்னா மைனாக்கள் கூடு கட்டுறதுக்கு வந்து இப்போ மரக்கிளைகள் மட்டும் இல்லை, சென்னை மாதிரி ஊர்களில் அது எங்கே இடம் கிடைக்கும் அங்கே கட்டுது. ஓகே, மின்சார கம்பிகள் மேலே மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும்ங்கிறது இது வந்து அவர் எங்கேயும் பார்த்துருக்காரு. ஆனால் கதையில் எங்கே கனெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, தப்பான ஒரு காதல் பண்ணிட்டான் அவன். அந்த பெரிய இடத்து காதல், பெரிய இடத்து பொண்ணு. அவன் எப்போ வேணால் அவனுக்கு பிரச்சனை வரலாம். ஸோ மின்சார கம்பியில் கட்டுற மைனாவோட நிலைமையாக தானே, எப்போ வேணாலும் ஷாக் அடிச்சது சாகலாம்ல. ஸோ கதையோட சுச்சுவேஷனோட எப்படி அழகான ஒரு கனெக்ஷன் பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு கவிஞர் அவர். உண்மையிலேயே எனக்கு அவரை பிடிச்சது அவருடைய வரிகளின் எளிமை, அதே சமயம் அது சொல்கிற ஆழமான கதையோட கனெக்ட் ஆகிற அந்த அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே, அது ரொம்ப தனித்துவமான ஒரு கவிஞர். இப்போ எப்பவுமே பொதுவாக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அது பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா தாராளமாக உடனே அவர் மேலே இருக்க அந்த எதிர்பார்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ காதல் பற்றி நான் முத்துக்குமார் ஒரு பாடல் எழுதுறாரு, அது ஹிட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிரியேட் ஆகும். பட் அந்த எதிர்பார்ப்புகளை அவர் இருக்கிற கடைசி காலகட்டம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி பண்ணிகிட்டே இருக்காரு. அவர் எந்த பாடல், அது அப்பாவை பற்றி எழுதினாலும் சரி, மகள் பற்றி எழுதினாலும் சரி, காதல் தோல்வியா, நட்பா, எதை பற்றி எழுதினாலுமே அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இன்னும் ஏதோ ஒன்று போட்டு தாக்கிட்டு தான் இருக்கு. அந்த விஷயத்தை அவர் எப்படி பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன். அதாவது அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் ஒருத்தரால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு பெரிய தயாரிப்பு தேவை. அந்த தயாரிப்பை அவர் தன்னை அறியாமல் பண்ணிகிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருடைய தொடர்ந்து அந்த வாசிப்பும் அந்த கவனமும் தான் வந்து இதை அவருக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. தவிர வந்து அவர் எப்போவுமே வந்து கனெக்டடாக இருந்தார். அவர் தன்னை ஒரு உச்சாணி கொம்பில் வச்சுக்கிட்டே கிடையாது. மக்களோட பழகிக்கிட்டு பேசிக்கிட்டு, நண்பர்களோட போயிட்டு இலக்கிய கூடத்தை வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்போவுமே உங்களை வந்து லைவாக வச்சுருக்கோம். அவர் தன்னை லைவாகவே வச்சுட்டு இருந்தார். அதுதான் அவருடைய இந்த மாதிரியான ஒரு மல்டி இதுக்கு காரணம். ஓகே சார், நாங்களும் அதை பற்றி வந்து கேள்விப்பட்டிருந்தோம். நான் முத்துக்குமார் அவர்கள் கடைசி வரைக்கும் வாசிப்பதை வந்து நிறுத்தவே, அவர் வந்து ஒரு பீக்கில் இருந்தப்போ கூட தொடர்ந்து அவர் வந்து புது புத்தகங்களை வாங்கி படிச்சுட்டே இருந்தார் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருந்தோம். புத்தகம் மட்டும் இல்லை, இப்போ விகடனையோட ஒரு கதை வந்தால் மேக்ஸிமம் என்னுடைய கதைகளில் ஒரு 4-5 முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணி இந்த கதை படித்தா நல்லா இருக்குன்னு, கதை காலையில் வந்துருக்கும், மதியத்துக்குள்ளே ஃபோன் பண்ணிடுவார். ஓகே, ஸோ ஏதோ ஒரு டயத்தில் விகடன் வாங்கணும்னு புரட்டி கதையை படிச்சு கொடுத்துருக்கு. நான்லாம் அவர் செஞ்சதே இல்லை. ஓகே, ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி அப்டேட்டாக இருப்பார். சொல்லுவார், அவருக்கு என்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து என்னுடைய ஹியூமர். சொல்லுவார், ரொம்ப குறும்பான கதைகள் எழுதுறீங்க, நல்லா இருக்குது அப்படிம்பார். அது ஒரு ஆக்சுவலாக நான் எம்டன் மகன் படத்தில் ஒர்க் பண்ணேன், டைலாக் எழுதுனேன். அதில் வந்து ஒரு பாட்டு எழுதினார். பட் நாங்கள் அந்த டைமில் நாங்கள் மீட் பண்ணிக்கவே இல்லை. ஓகே, அந்த படத்தில் நானும் ஒரு பாட்டு எழுதினேன். ஓகே, பட் அவருக்கு வந்து இந்த காலேஜ் சும்மா ஒரு ஜாலியான ஒரு சாங் தான் அவர் கொடுத்தாங்க. ஓகே, பரத் அவங்களுடைய சாங். ஆமாம், அந்த மாதிரி ஒரு இது. பட் அதை தாண்டி எங்களுக்கு வேற ஒரு நட்பு இருந்துச்சு. ஓகே சார். சார், நான் முத்துக்குமார் அவர்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும், இல்லை தமிழ் சினிமாவுக்கு நம்ம வந்து பாடலாசிரியராக வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க நான் முத்துக்குமார் அவர்கள்கிட்ட இருந்து இதை கற்றுக்கணும்னா அப்படி என்ன சொல்லுவீங்க சார்? எல்லாம் முழுக்கவே அவரை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே இப்போ உங்கள்கிட்ட சொன்னேன், அவருடைய டெடிகேஷன் ஒன்று, தவிர அவருடைய வாசிப்பு அது ரொம்ப முக்கியம். இந்த வாசிப்பு வந்து, ஏன்னா எழுதுறது வந்து வாசிப்பு இல்லாட்டி எழுத முடியாது. உங்களால் தீவிரமான ஆழ்ந்த வாசிப்பு இல்லாட்டி எழுத முடியாது. முத்துக்குமார் வந்து எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு. அவர் தன்னுடைய சப்ஜெக்ட் தவிர்த்து அவர் வந்து சினிமா பாடல்களையும் நிறைய படிச்சிருக்காரு, இலக்கியம் நிறைய படிச்சிருக்காரு. இலக்கியம்னா பழைய இலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர், ஜென், இது எல்லாத்தையுமே படிச்சிருக்காரு. இது எல்லாம் தான் அவருடைய அந்த சிம்பிளிசிட்டி. ஒரு வரியில் ஒன்று சொல்கிறது இருக்கு இல்லையா. அப்போது ஜென் கவிதைகளில் தனித்தனியாக 3 வரி இருக்கும். 3ஐயும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு அர்த்தம் தோணும் உங்களுக்கு. அதே மாதிரி விஷுவலாக ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்கும் ஜெனில். இவரதில் ஒரு பாட்டில் சொல்லாதவன் நினைக்கிறேன், மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலம், இந்த வரியை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அதாவது மழை பெய்யுது, மழை காலத்தை நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். என்ன மின்னல்கள் கூத்தாடும் மழைக்காலங்கிறார். கூத்தாடுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து அதை நீங்கள் சிவனோட கனெக்ட் பண்ணுறது.
கூத்தாடுறதுன்றது ஒரு ஆனந்த கூத்துற ஒரு உக்கிரமான ஒரு விஷயம். ஒரே டைம்லாம் ஒரு உக்கிரமான ஒரு விஷயமாவும் இருக்கும், அதே சமயம் ஒரு களியாட்டமாகவும் அது இருக்கும். மின்னலை வந்து நீங்கள் அப்படி தானே சொல்ல முடியும். மின்னல்ங்கிறது வந்து பயமுறுத்தும், ஆனால் அழகாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ மின்னலுக்கு கூத்தாடும் மழைக்காலம்னு அடுத்த வரி என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் டோட்டலாக வேற ஒன்று. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்கும் போது நீங்கள் மேகத்தை பார்க்குறீங்க, வானத்தோட அந்த ஒளி நடனத்தை பார்க்குறீங்க, மின்னல்களை பார்க்குறீங்க. அடுத்த வரி அவர் கீழே என்ன எழுதுறாருன்னா, வீதியில் எங்கெங்கும் குடைக்கோலம்னு எழுதுறாரு. மழை பெஞ்சிட்ருக்கு, நிறைய பேர் குடை பிடிச்சிட்டு போகிறாங்க. கேமரா முதல்ல இங்கே இருக்குது. மின்னல்கள் கூத்தாடும் மழைக்குன்னு உடனே நம்ம கேட்கும்போது கேமரா நம்ம மைண்டில் இங்கே இருக்குது. மின்னல்களை அந்த கூத்தாட்டத்தையும் பார்க்குறோம். அதுக்கடுத்து கேமரா மேலே போயிடுது. வீதியில் எங்கெங்கும் குடைக்கோலம்னு எல்லாம் குடை பிடிச்சி நடந்து போகிறாங்க. கலர் கலராக குடை பிடிச்சி நடந்தாலும் ஒரு கோலமாக இருக்குங்க. இந்த இமேஜ் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து அவருடைய ஆழ்ந்த வாசிப்பும் அந்த ஜென் மாதிரியான படிப்பினைகளும் டோட்டலாக வேறொரு ஆங்கிளில் பார்க்குறது இருக்குல்ல. நம்ம எப்போவுமே வந்து நம்மளுடைய பெர்செப்ஷன் நம்ம எந்த சைட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். லிட்ரேச்சர்லேயும் சரி, கவிதையிலையும் சரி, இந்த மாதிரி பாடல்களையும் சரி. அவர் டக்குன்னு தன்னுடைய பொசிஷனை மாற்றி பார்க்கும்போது இந்த இமேஜ் தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆழ்ந்த வாசிப்பு உங்களுக்கு தேவைப்படுது, கவனம் தேவைப்படுது. ஸோ எளிமையாகவும் இருக்கணும் அதே சமயம். நீங்கள் வந்து வார்த்தைகளை கட்டாப்பட்டான்னு போட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவர் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்க மாட்டார். 3 தடவை கேட்ட உடனே உங்களுக்கு கூட நின்றும். நீங்கள் வந்து குழப்பிக்கவே வேண்டாம். நீங்கள் டிக்ஷனரி தேட வேண்டியதில்லை. முத்துக்குமார் படிக்கிறது, முத்துக்குமாரை கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த டிக்ஷனரியும் தேவையில்லை. நீங்கள் கேட்டாலே போதும், ஒரு பெருத்த அனுபவத்தை கொடுப்பார். மகளோட பற்றி எழுதுறாரு அந்த தேசிய விருது பெற்ற பாடல் ஆனந்த யாழை மீட்டுக்கிறாங்க போது, டக்குன்னு நீங்கள் ஆனந்த யாழை மீட்டுக்கிறாங்க போது நீங்கள் வேறு உறவையே யோசிக்க மாட்டீங்க. டக்குன்னு மகள்னு வந்துடும் மைண்டில் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்று, ஏன்னா உங்களுக்கு ஒரு காதலியை பற்றி எழுதும்போது இந்த வரி அவர் எழுதியிருப்பாரான்னு சொல்ல தெரியல. பட் மகளுங்கும் போது டக்குன்னு அந்த வரி அவருக்கு வருது, ஆனந்த யாழை மீட்டுக்கிறாங்க. ஏன்னா மகளை பார்த்தாலே அப்பா சந்தோஷம் தானே. அந்த மாதிரி பொருத்தமான வரிகள் வந்து விழுகிறது இருக்குல்ல, அது சும்மா எல்லாம் வந்து விழுகாது. உங்களுக்கு ஆழ்ந்த வாசிப்பு இருக்குன்னா, அது தவிர நம்மளுடைய க்ரியேட்டிவ் இது ஒன்று இருக்குது, மைண்டு. அது முத்துக்குமாருக்கு ரொம்ப வர மாதிரி கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி இவ்வளோ குறுகிய காலத்தில், இவ்வளோ சிறிய வயதில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய சாதனைகளை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் சாங்ஸு எல்லாம் அதில் எவ்வளோ மனசில் நிற்குது. இளைஞர்களை வந்து பைத்தியமாக அடித்தார் ஒரு பீரியடில். அது அவர் பண்ண பெரிய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா பாடல்களை ரசிக்கிறது இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அவர் 90s கிட்ஸ் தான் அவரை ரொம்ப ரசித்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ டீனேஜாக இருந்திருக்கும். 90s கிட்ஸ் வந்து 80s கிட்ஸ் மாதிரிலாம் கிடையாது. அவங்கள வந்து கவர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சினிமா பாடம். அப்புறம் இசைக்கருவிகளோட ஆக்கிரமிப்பு அதிகமான ஒரு காலகட்டத்தில் ஒரு கவிஞர் தன்னுடைய முத்திரையை வந்து தனித்துவமாக பதிக்கிறாருன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கும். அதை அவர் மெனக்கெட்டு பண்ண மாதிரி தெரியல, அப்படியே போகிற போக்கில் பண்ணிட்டார். அதுக்கு காரணம் அவர் ரொம்ப டேலண்ட்டுங்கிறது 2 விதமாக வரும். இயல்பாக இருக்கக்கூடிய க்ரியேட்டிவ் டேலண்ட் ஒன்று, வாசிப்பு வழியாக, ப்ராக்டிஸ் வழியாக, அப்சர்வேஷன் வழியாக உருவாக்கிக்கிறது. முத்துக்குமாருக்கு இது 2மே கூடி வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ நீங்கள் ஒரு இயக்குனர் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ முத்துக்குமார் அவர்கள் நிறைய கட்டுரைகள், நிறைய கதைகள் எழுதியிருக்காரு. நீங்கள் ஏதாவது அவருடைய கட்டுரை இல்லை கதையை வந்து படமாக்கணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, தோணுதில்லை. பட் என்னென்னா, அந்த அணிலாடு மூன்றில் படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அப்புறம் அந்த கிராமம் நகரம் மாநகரம் இருந்தாலே அது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம். ஏன்னா நானுமே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து நகரத்தில் இருந்து, கிராமம்னா எனக்கு எங்கள் ஊர், நகரம்ன்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனி, மதுரை மாதிரி ஊர்கள், மாநகரம் போது சென்னை. ஸோ இந்த 3 இடத்துல நானும் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த அவர் அதில் எழுதின விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பாக இருந்துச்சு. சொல்லப்போனால் நானே எழுதுன மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள். அப்படி தோணுனதில்லை. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தோணுது, இப்போ மறுபடியும் படிக்கணும் அவரை. ஓகே சார். சார், எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு பாடல்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி முத்துக்குமாரோடைய பாடல்கள் நீங்கள் அதிகமாக கேட்டது இல்லை அதிகமாக கேட்பது என்ன பாட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம சொன்ன பாட்டு எனக்கு பிடித்த பாடல் அடிக்கடி கேட்பேன். ஓகே. அப்புறம் தீபாவளி படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, கடலோடு பேச வைத்தாய் கடிகாரம் வீச வைத்தாய் ஒரு பாட்டு. முதல் வரி மறந்துருச்சு. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவன் வந்து காதலியே நினச்சிட்டு இருப்பான், டைம் போகிறதே தெரியாது, கடலை பார்த்துட்டு அழகான நேரம். அது இல்லை, முதல் வரி எனக்கு மறந்து போச்சு. எனக்கும் போகாதே. ஓகே. கடலோடு பேச வைத்த கடிகாரம் வீச, டக்குன்னு வேறொரு